வணக்கம். வெல்கம் டு தி mRk. ஒரு குட்டி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணாதான் என்னால் உங்களுக்கு நல்ல அழகான குட்டி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸு கொடுக்க முடியும். சரிங்களா? இந்த கதைக்கு பேர் தி டைகர். ஒரு டீச்சரும் அவரோட ஸ்டூடெண்ட்டும் ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு பின்னால் ஒரு புலி சவுண்டு கொடுக்குற மாதிரி கேட்டுச்சு. என்னடா இது புலி சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, திரும்பி பார்த்தா ஒரு பெரிய புலி அவங்க பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு என்ன நினச்சானா ஓடி போகலான்னு. ஆனால் அவன் ஓடி போகல. ஏன்னா அவன் செல்ஃப் டிசிப்ளினை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவன் சப்போஸ் ஓடி போனான்னா அவனுக்கு ஒரு அசிங்கம் தானே. ஸோ டீச்சரு என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். நாம் என்ன செய்ய போகிறோன்னு டீச்சர்கிட்ட கேட்டான். டீச்சரு அவனை பார்த்து மெதுவாக அமைதியாக அவன்கிட்ட பதில் சொன்னார். பல வழிகள் இருக்குதுப்பா, ஆனால் நம்ம மனசு பயப்படுறதால நம்மளால் ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியல. அதனால் புலி நம்மளை என்ன வேணால் செய்யும். அதனால் பெட்டர் நம்ம மயங்கி கீழே விழுந்துடலாம். நம்ம ஓடணும்னு நினச்சோன்னா அது நம்ம பின்னாடி ஃபாஸ்ட்டாக துரத்திட்டு வரும். நம்ம அதை எடுத்து போராட முடியும். ஆனால் புலி நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கு. நம்மளை காப்பாற்ற கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. புலியை நம்ம பவர் ஆஃப் அவர் மைண்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு ஸ்ட்ராங் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது. நம்ம கவனமாக மெடிடேட் பண்ணோம்னா நமக்குள்ளே இருக்கிற இன்னர் பவர், அதாவது என்டையர் யூனிவர்ஸ் மற்றும் புலியை எல்லாமே ஒன்றா கொண்டுட்டு வர முடியும். இதனால் நீ எதை சூஸ் பண்ண போகிறன்னு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்டார். நீங்கள் மாஸ்டரு, ஸோ என்ன செய்ய வேண்டும்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுக்கு அதிகமாக நேரம் இல்லை. டீச்சரு பயம் இல்லாமல் தைரியத்தோடு திரும்பி அவர் மைண்டில் உள்ள எல்லா தாட்ஸையும் கிளியர் பண்ணிட்டார். அதாவது எம்டி ஆக்கிட்டு அவரோட நினைவில் பார்த்திங்கன்னா என்டையர் யூனிவர்ஸும் மற்றும் டைகரு அதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் டைகரும் அவரோட கான்ஷியஸ்னஸை ஒன்றா ஆச்சு. இதற்கிடையில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே பயம். அது மட்டும் இல்லை, நடுங்கிக்கிட்டு இருந்தான். டீச்சரு எப்படி அமைதியாக இருந்து மெடிடேஷன் செய்கிறாரு அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவன் தான் நடுங்கிட்டு இருக்கிறானே. டீச்சர் பயம் இல்லாமல் கண்டினியூஸாக தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த புலி படிப்படியாக அவர்கிட்ட போய் பார்த்துட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு வாழையை இறக்கி விட்டுட்டு, அதாவது அதோடய வால் நிமித்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த வாலெல்லாம் கீழே இறக்கி விட்டுட்டு அது மட்டும் திரும்பி போயிடுது. ஸ்டூடெண்ட்டு டீச்சர்கிட்ட ஆச்சரியமாக கேட்டான், நீங்கள் என்ன செய்தீங்க? நத்திங், ஜஸ்ட்டு மைண்டில், அதாவது மைண்டு உள்ள எல்லா தாட்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு மைண்டை சைலண்ட்டாக காமாக இருக்கும்போது we became united in peace on the spiritual level. அதனால டைகர் என்ன ஆயிடுச்சுன்னா, டைகர் சென்ஸ்ட் இன்னர் காம்னஸ், பீஸ் அண்ட் யூனிட்டி. மைண்டை சைலண்ட்டாக காமாக இருக்கும்போது தான் அதோட பீஸ் ஆட்டோமேட்டிக்லி டிரான்ஸ்மிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.